மதச்சார்பின்மை கொள்கையை திமுக அரசு எந்நாளும் பாதுகாத்து சிறுபான்மையினருக்கு அரணாக நிற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற சிறுபான்மையினர் உரிமைகள் நாள் விழாவில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார். சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவதுதான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம் என்றும் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு உள்ளதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இருப்பினும் இந்திய அளவில் நிலவும் சூழல் நம்மை கவலையடைய வைப்பதாக கூறிய அவர், அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மையினர் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றுபட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைக்கப்பட்டது, ஹஜ் மானியம் அதிகரிப்பு, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என திமுக ஆட்சியின் சாதனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டியலிட்டார். இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பின்மை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்நாளும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும், சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைக்கப்பட்டது, ஹஜ் மானியம் அதிகரிப்பு, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என திமுக ஆட்சியின் சாதனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டியலிட்டார்.